ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். 5 வெங்காயம், பூண்டு 2 உரிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 5 எடுத்திருக்கேன். அரைக்கீரை பாருங்கள், சூப்பராக நல்லா கிள்ளி நல்லா அலசி 3 அலசி மண்ணெல்லாம் போக எடுத்து தனியாக வடிகட்டி வச்சாச்சு. ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கட் பண்ணதை நம்ம போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரமாக செவரணுன்றதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே பூண்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நிறைய வேணுன்றவங்க வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. ஒரு 5 வெங்காயம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் போட்டுக்கலாம். காஞ்சி மிளகாய் கிள்ளி இப்போ போட்டுடலாம். இப்போ நல்லா செவந்ததுக்கப்புறம் அந்த அரைக்கீரையை எடுத்து 1 by 1 நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கீரை மொத்தமாக போட்டால் நமக்கு சரியாக கிண்ட வராது. அதுக்காக சிரமமாக இருக்கும் கிண்டுறதுக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கீரை போட்டாச்சு. காம்பில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கிறனால காம்பு போட்டிருக்காங்க நிறைய. நீங்கள் அதை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த அரைக்கீரையில் நிறைய மருத்துவ பெனிஃபிட் இருக்குது. நெஞ்சு வலி, வயிற்று வலி, வயிற்று பொறுமல், கை கால் வலி, மூட்டு வலி போக இந்த அரைக்கீரையை சமைச்சு சாப்பிட்டோன்னா இந்த வலியெல்லாம் ஓடி போயிடும். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் இந்த அரைக்கீரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்ணில் பிரச்சனை, பசி மந்தம், சளி இருமல் நீங்கிறதுக்கு இதை சாப்பிட்டா சீக்கிரமாக அதெல்லாம் ஓடி போயிடும். ரத்தத்தில் சில பேருக்கு வாயு ஒன்றா சேர்ந்துருக்கும். அந்த வாயு பிரியறதுக்காக இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டோன்னா அந்த வாயு தொல்லையும் நமக்கு இருக்காது. அரைக்கீரையோட வெங்காயம் நெய்யில் பொரித்து கீரையை கடைஞ்சி சாப்பிட்டோன்னா உடலில் இருக்கிற ரத்த சோகைலாம் நீங்கி போயிடும். புதிய ரத்தம் உருவாகிடும். ரத்தத்தில் இருக்கிற புதிய தாது அணுக்கள் உற்பத்தி செய்யறதுக்கு உதவி செய்யுது. பாருங்கள், கீரை சுண்ட எல்லா கீரையும் போட்டு ஆட் பண்ணிடுறேன். நான் ஓரளவுக்கு கீரை இந்த மாதிரி சுருங்கினதுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சால்ட்டு அதிகமாகவும் தேவைப்படாது. முதல்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாமல் போயிடும். கீரை ஒரு மிதமான குக்கிங்கில் பண்ணிவிட்டு எடுத்தாலே போதுமானது. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் வரும். கீரை இதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். தண்ணிலாம் ஓரளவுக்கு சுண்ணதுக்கப்புறம் எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம எடுத்துட்டோன்னா அந்த தண்ணியில் சுடசாதத்தை வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சிலத்தவங்களுக்கு ஃபீவர் அதனால் உடல் மெலிஞ்சு போயிடுவாங்க. அவங்களாம் இந்த கீரை சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் பழையபடி ஆகிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த ரெசிபி நாங்கள் முட்டை தொக்கில் வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.